Hi all, welcome to New Trend TNPSC. New Trend TNPSC யூடியூப் சேனல்ல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் டிஎன்பிஎஸ்சில இருக்கக்கூடிய அப்கமிங் எக்ஸாம்ஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மாதிரியான அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக் தமிழ்நாடு ஹிஸ்டரி. தமிழ்நாடு வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம சிலபஸ்ல யூனிட் 6 அப்படிங்கிற இடத்துல இருக்கும். அதுல செகண்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸா நாம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை பத்தி நாம பார்ப்போம். அதுல ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, அந்த தலைப்புல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ரீடர் ருக்மணி லக்ஷ்மிபதி. ருக்மணி லக்ஷ்மிபதி அப்படிங்கக்கூடியவங்க விடுதலை போராட்டத்துல மிக முக்கியமான பங்குல செயல்பட்டவங்க. இவங்க எப்ப பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 6, 1892 மெட்ராஸ்ல பிறந்தவங்க தான் நம்ம ருக்மணி லக்ஷ்மிபதி. இவங்க தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒரு போராட்டமான உப்பு சத்தியாகிரகத்துல பங்கேற்றாங்க. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் 1930 நடந்திருக்கு. அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல பங்கேற்று ஜெயிலுக்கு போன முதல் பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ருக்மணி லட்சுமிபதி. அதுக்காக உப்பு வரி செலுத்திய முதல் பெண்ணும் யாராதான் இருக்காங்க, ருக்மணி லட்சுமிபதி அவர்களாதான் இருப்பாங்க. இந்த போராட்டத்தை நடத்தினது காங்கிரஸ். அப்போ இந்த போராட்டத்துல அவங்க பங்கேற்கணும்னா அவங்க காங்கிரஸ் உடைய ஒரு அமைப்பாளரா இருந்திருப்பாங்க. சோ ஷி ஜாயின்ட் தி காங்கிரஸ் இன் 1923. காங்கிரஸ்ல இணைந்த பிறகு பெண்களுக்கு வாக்குரிமை கொடுப்பதற்கான ஒரு சர்வதேச மாநாடு பாரிஸ்ல நடக்குது. அந்த மாநாட்டுல 1926 ருக்மணி லக்ஷ்மிபதி பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆஃப்டர் தட் 1934 மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 1937 பெண்கள் முதலாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ருக்மணி லக்ஷ்மிபதி தான். ஃபர்ஸ்ட் டைம் காங்கிரஸ் ஃபார்ம்டு மினிஸ்ட்ரி அப்படின்னாலும் அது 1937 தான். 1937 மெட்ராஸ்ல காங்கிரஸ் மினிஸ்ட்ரியை யாரு ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா ராஜாஜி அவர்கள் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மினிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் உமன் மெம்பரா எலெக்ட் ஆகக்கூடியவங்க ருக்மணி லட்சுமிபதி. இங்க வரக்கூடியது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணின்னு பார்த்தோம்னா ருக்மணி லட்சுமிபதி. இதே ஃபர்ஸ்ட் உமன் எலெக்டட் டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்ட மேலவைன்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க 1926 எலெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. 1937 அவங்க என்னவா பதவி வகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சட்ட மேலவையில டெபுட்டி ஸ்பீக்கரா, துணை சபாநாயகரா தான் அவங்க மன்றத்துக்குள்ள போயிருப்பாங்க. ஆஃப்டர் தட் 1946 47 வரைக்கும் டி பிரகாசம் அவர்களுடைய அமைச்சரவையில இவங்க சுகாதார அமைச்சரா இருந்தாங்க. ஸோ ஃபார் தட் ஷி வாஸ் தி ஃபர்ஸ்ட் விமன் மினிஸ்டர் ஆஃப் தி ஸ்டேட். மாநிலத்தின் அல்லது சென்னை மாகாணத்தின் முதல் பெண் அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி தான். And then she was elected as the president of தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு மாகாணத்தின் காங்கிரசினுடைய தலைவராகவும் பதவி வகித்தவர் ருக்மணி லக்ஷ்மிபதி. இத்தனை பெருமைக்குரிய ருக்மணி லக்ஷ்மிபதி ஆகஸ்ட் மாசம் 6ஆம் தேதி 1951 இறக்குறாங்க. அவங்களுடைய நினைவாக அவங்களுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது 1997. இது ருக்மணி லக்ஷ்மிபதிய பத்திய ஒரு ஓவர்வியூ. எகெயின் இவங்களை பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நியூ ட்ரெண்ட் டிஎன்பிஎஸ்சி.